அளக்காம விடுறதில்ல அப்படின்னு அளந்து பார்த்து உலகளந்த பெருமாளா வலம் பெற வேண்டிய அமைப்பு இன்னைக்கு சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும். கல்வி, கேள்வி, வித்தை, ஞானம் மேம்பட்டு நிற்க வேண்டிய அமைப்பு கன்னிராசி நேயர்களுக்காக உண்டு. கொஞ்சம் கஞ்சத்தனம்ங்கிறதெல்லாம் இல்லாம தாராளமயம் தண்ணிப்பட்ட பாடு. எனக்கு கணக்கு புரியல, வரவு செலவு புரியல அப்படின்னு புரியல, தெரியல, வரல. சந்திரனே உங்க ராசிக்கு வரல. அப்ப நான் உங்களுக்கு ராசி கணக்கச்சிதமா காரியத்தை முடித்து விட்டேன்னு சொல்ற நிலை விருச்சிக ராசி நேயர்களா இருக்கும். வெறித்தனமான நாளாக இருக்கும். வெற்றி தரக்கூடிய நாளாக இந்த லேப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு சின்ன தவிப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி அலர்ஜி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், ஒற்றை தலைவலி கும்பராசி நேயர்களுக்கு இருக்கும். விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேலமுகத்தவனே, ஞாழ முதல்வனே, குணாநிதியே, குருவே சரணம். 17ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026 திங்கட்கிழமை ஆடி மாதம் 32ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாளினுடைய விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இந்த பெல் ஐக்கானை அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. இது எல்லாமே இன்றைய சூரியோதயம்ங்கிற என்னோட ஜோதிட ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்ற அளவுக்கு மாறப்போகுது வெகு விரைவில். வாங்க இன்னைக்கு நாளினுடைய விவரம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். இன்னைக்கு சந்திரன் ஹஸ்த நட்சத்திரத்துல காலை 4:05 வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார். அதற்கப்புறம் இன்னைக்கு நாள் முழுதுமே சித்திர நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். பஞ்சமி திதி மாலை 5:20 வரைக்கும். அதற்கப்புறமேல் வரக்கூடியது சஷ்டி திதி. சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. பிற்பகல் 1:30 3 வரைக்கும் குளிகை. சூலம் கொண்ட திசையாக கிழக்கு. இன்று நாக பஞ்சமி, கருட பஞ்சமி. இன்னைக்கு சந்திரன் ஹஸ்தம் சித்திரைங்கிற 2 நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்ய போறாரு. உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமமா இருக்கு. எங்களுக்கு ஏதாவது ஒரு எளிய பரிகாரம் இருந்த இடத்துல இருந்தே நாங்க செய்யற மாதிரி சொல்லுங்க கார்த்திக் சார் அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேசத்திற்குரிய பாசத்திற்குரிய நேயர்கள் யாராவது உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருந்தீங்கன்னா, சார் குரு தத்தாத்திரேயரா சார், மீனராசி குருவோட வீடாச்சே, பசுமாடோட இருக்கக்கூடிய அந்த தத்தாத்திரேயரோட திருவுருவ படத்தை போன்ல டிபியா பார்க்கறதும், அந்த குரு தத்தாத்திரேயரினுடைய வரலாறு, கதைகள், திருவுருவ படம் இதெல்லாம் கண்ணில் காட்சியா பார்த்துட்டு அதற்கப்புறமேல் மும்மூர்த்திகளோட அம்சமா திகழ்பவர் இல்லையா, அவரை இன்னைக்கு பிரார்த்தனை செய்துட்டு அதற்கப்புறமேல் இன்றைக்கு நாளை ஆரம்பிப்பது இந்த சந்திராஷ்டமத்திற்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு ரொம்ப பெரிய தீர்வா இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இப்படி சந்திரன் 2 நட்சத்திரத்துல ஹஸ்தம் சித்திரைங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரே, இந்த சஞ்சாரம் ஏராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும்? இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு அதிர்ஷ்டமா ஒரு வஸ்திரம் சொல்லுங்க, ஒரு ஒரு நல்ல கலர்ல போட்டுக்கிற மாதிரி ஒரு வஸ்திரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு சந்தன நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும். இந்த சந்தன நிறம் இந்த சந்திராஷ்டமத்திற்கு ஒரு சின்ன எக்ஸம்ஷனை கொடுக்கும். அதாங்க சாண்டல் கலர் அப்படின்னு. அந்த சாண்டல் நிறம் இந்த சந்திராஷ்டமத்திற்கு ஒரு தீர்வா உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்காக இருக்கும். ஏனைய நட்சத்திரத்துல இருப்பவர்கள் கூட இந்த தத்தாத்திரேயருடைய வழிபாடு, குரு தத்தாத்திரேயருடைய திருவுருவ படம், அவருடைய கதை இதை காதுகளால் கேட்டுட்டோம், கண்ணால பார்த்துட்டோம். இன்னைக்கு நாள ஆரம்பிப்பது நிறைய காரியங்கள்ல வெற்றி தரும். இப்படி சந்திரன் ஹஸ்தம் சித்திரைங்கிற 2 நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு. இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம், எப்பவும் போல மேஷராசி நேயர்கள்ட்டே ஆரம்பிப்போம். மேஷராசி நேயர்களை பொறுத்தவரையிலும், சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். அப்ப அந்த உண்மை என்ன, இதை யார் சொன்னா, இதை யார் வச்சா, இதை யார் எடுத்தா? மேஷராசி நேயர்களே, நெவர் அட்டாக் அ பர்சன், அட்டாக் த ப்ராசஸ். தனிப்பட்ட தாக்குதல் யார் மேலேயாவது நீங்க வச்சீங்க, யாரையாவது டார்கெட் பண்ணி பேசுனீங்கன்னா மாட்டிக்க போறது நீங்களா தான் இருக்கும். எதிரியினுடைய ஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதுங்கிறது அவ்வளவு ஸ்லாக்கியமான அமைப்பு கிடையாது. எதிரியினுடைய பலம் அதிகரித்தே காணப்படும். எனக்கு நல்லா தெரியுது, உங்களை எதிர்த்து நிற்கிறதுக்கு யாரும் கிடையாது. உங்க தில்லு தைரியம் இதெல்லாம் யாருக்கும் வராது. ஆனா இன்னைக்கு சந்திரன் எய்த்தாப்புல வராரு.
அதெல்லாம் நீங்கள் கவனித்து தான் இன்னைக்கு நாளை பார்க்கணும். மேஷராசினியர்களே, சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது, தள்ளி வைக்கவும் கூடாது. அவங்களோட கொஞ்சம் அரவணைத்து போகிறதுக்கு கற்றுக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு நாள் நல்லா இருக்கும். யாரையும் விமர்சனம் பண்ண வேண்டாம், குறை பேச வேண்டாம். சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும்னு பஞ்சாயத்தெல்லாம் ஆரம்பிக்காதீங்க. பஞ்சாயத்தெல்லாம் மூட்டை கட்டி ஓரமாக வைங்க. அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரை பிள்ளைகளால் சுப செய்தி, குழந்தைகள் மூலமாக சந்தோஷமான தருணங்கள். இந்த குழந்தைகள் யூனிஃபார்ம் போட்டுட்டு போகிறதே என்ன கண்கொள்ளா காட்சி. இந்த குழந்தைகள் யூனிஃபார்ம் போட்டு விளையாடுறதும், இந்த குழந்தைகள் சுட்டித்தனமாக பண்ணக்கூடிய விஷயங்களும், மொபைலில் அவங்க பண்ணக்கூடிய சமாச்சாரங்களும் எத்தனை சந்தோஷம் தரும் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும். உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் காணப்படும். எதிரியுடன் ஆட்டம் சமபலத்தில் இருக்கும். டிரால முடிச்சுக்கிறது நல்லது. நீங்களும் ஜெயிக்கல, நானும் ஜெயிக்கல, நீங்களும் தோத்து போகல, நானும் தோத்து போகல, இந்த ட்ரெயின் தண்டவாளம் மாதிரி பேரலாவே போவோமே அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் ரிஷபராசி நேயர்களுக்கு இருக்கும். கௌரவம் ரொம்ப முக்கியம். அடுத்து இருக்கிற மிதுனராசி நேர்களை பொறுத்தவரை உங்க கேங்கு கெத்தான கேங்குங்க. உங்க குரூப்பே கெத்தான குரூப் தான். பிரயாணங்களோட கலைப்பு, சகுன சாஸ்திரம், பால் என்ன கண்ணாடி நெருப்பு சற்று அமங்கலமாகவே பார்க்கப்படும். சார் சகுனத்தெல்லாம் பார்ப்பானா சார்? ஈசான மூலையில லேசான பள்ளி சத்தம் மாமன் பேரை தினம் பேசும் அப்படின்னு. இந்த பள்ளி கத்திடுச்சு, பறவை கத்திடுச்சு, காகம் பறந்தது, எனக்கு இந்த இது கொஞ்சம் மனசு ஐயரவா இருக்கு அப்படின்னு சகுனத்தை உற்று நோக்க வேண்டிய அமைப்பு. நான் பாசிட்டிவா நெகட்டிவான்னு சொல்லலை. சகுனத்தை உற்று நோக்க வேண்டிய அமைப்பு மிதுனராசி நேயர்களுக்காக உண்டு. பிரயாண கலைப்பு, உடல் அசதி, கொஞ்சம் டயர்ட்னஸ் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும். மருந்து மாத்திரைக்கான பற்றாக்குறைகள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். இன்னைக்கு பாருங்க, ஒரு சிறிய தானமாவது செய்து அதில் பெயர் புகழ் வாங்க வேண்டிய அமைப்பு. ஒரு டம்ளர் தண்ணி ஆகட்டும், ஒரு பாட்டில் தண்ணி ஆகட்டும், ஒரு டம்ளர் ஜூஸ் ஆகட்டும், ஒரு டம்ளர் டீ காஃபி ஆகட்டும், இதை கொடுத்து ஆனந்தப்பட வேண்டிய அமைப்பு. இன்னைக்கு டீ பார்ட்டின்னா பார்த்துக்கங்களேன் மிதுனராசி நேயர்களே, அது நீங்கள் தான் கொடுக்க போறீங்க. அடுத்து இருக்கிற கடகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் புது அறிமுகங்கள், புது சந்திப்புகள். இந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய காரியங்கள் நம்மளால சாதிக்க முடியாது. இன்னைக்கு கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சு அன்கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள போய் புதுமையான விஷயங்களை பார்க்கறதும், புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதும். ஆமா சார், இன்னைக்கு அனுபவமான டே அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். இட்ஸ் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ், இட்ஸ் அ கம்ப்ளீட் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். ஓலா, உபேர், ரேபிடோ இதிலெல்லாம் புது பிரத்யேகமான வாகனங்கள். அப்பா பார்க்கவே இப்போதான் நல்லா இருக்கு அப்படின்னு வாகன பிரயாணங்கள் சுகந்தன் நன்னேன்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். வாகனத்துக்கான சின்ன சின்ன விரயங்கள் சந்தோஷம் தரும். வாசனாதி திரவியங்கள், அழகு சாதன பொருட்கள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு இன்னைக்கு கடகராசி நேயர்களுக்கு உண்டு. ஆனால் அந்த உடன் பிறந்த பிறப்பு கிட்ட மட்டும் என் ரத்தத்தின் ரத்தமே சகோதரா சகோதரி இப்படின்லாம் கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய தருணம் கடகராசி நேர். கவலைப்பட வேண்டிய சகோதர சகோதரி, அடடா கடகராசிக்கு டைட்டில் கடை போடலாம் போல இருக்கு இன்னைக்கு. அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எண்ணம், சொல், செயல், சிந்தனை, திறன். நான் என்ன சொன்னனோ அதை நான் செய்வேன், நான் என்ன அளந்து சொன்னனோ அதை மீறி போகமாட்டேன் அப்படின்னு. இந்த மகாவிஷ்ணு 3 அவதாரத்துல 3 அடியில இந்த பூமி வானத்தையும் அளந்துட்டாராம் 2 அடியில. 3வது அடிக்கு எங்க போகட்டும்னு மகாபலி சக்கரவர்த்தியை பார்த்து கேட்டாராம். சுவாமி என் தலைமையில வச்சிருங்கன்னு. அது மாதிரி சிம்மராசினியர்களே இன்னைக்கு அளந்து பார்த்து சொல்றது, அளந்து பார்த்து பேசுறது, அளந்து பார்த்து செய்யறது. இந்த மேஜர் ஸ்கேலு, மைனர் ஸ்கேலு, அரை அடி ஸ்கேலு, ஒரு அடி ஸ்கேலு அப்படின்னு அளக்காம விடுறதில்ல அப்படின்னு அளந்து பார்த்து உலகளந்த பெருமாளா வலம் வர வேண்டிய அமைப்பு இன்னைக்கு சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும். அவதாரத்திற்குள் அவதாரம், காரியத்துக்குள்ள இன்னொரு காரியம். அப்போ ஒரே கல்லுல 2 மாங்காய் இல்ல பாஸ் 3 மாங்கான்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு நாளினுடைய நிலை பெரிய அளவுக்கு காணப்படும். தனம், குடும்பம், வாக்கு, செல்வாக்கு, கொடுத்த வார்த்தையை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்ற நிலை சிம்மராசி நேயர்களுக்காக உண்டு. எண்ணம், சொல், செயல், சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்கும். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கல்வி, கேள்வி, வித்தை, ஞானம். சார் என்ன சார் கல்வி கேள்வி அடடடா அப்படின்னு அறிவு சார்ந்த தேடல், கூகுள், ஏஐ, நானோ டெக்னாலஜி, லேட்டஸ்ட் டெக்னாலஜி. ஆமாம் சார், என்ன சார் இது ஒய்ஃபை கனெக்டட் டெக்னாலஜி இப்படின்லாம். இந்த ஒய்ஃபையை எங்கே போனாலும் ஒய்ஃபையை கொடுங்க அப்படின்னு கனெக்ஷன் கேட்கறது, பக்கத்து வீட்டு நெட்ஒர்க்கையாவது நம்ம ஹேக் பண்ணுறது டெஃபினட்டாக இருக்க வேண்டிய அமைப்பு கன்னிராசினியர்களுக்காக உண்டு. அறிவு சார்ந்த தேடல், புத்தி கூர்மையான தேடல், கல்வி தானம். தானத்திலேயே ரொம்ப பெரிய தானம் அறிவு தானம். அந்த அறிவை இன்னைக்கு அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, கற்பித்தலும் கற்பிப்பதும் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம். இன்னைக்கு சரஸ்வதி தேவியினுடைய ஆசீர்வாதம், புஸ்தகத்தோட ரெஃபரல், கூகுளில் ரெஃபரல், ஏஐல ரெஃபரல், வாட்ஸ்அப்பில் ரெஃபரல்,
ஆமா சார், ஆமா சார். இன்னைக்கு ரெஃபரல் நான் ரெடி ஆயிட்டேன்னு சொல்ல வேண்டிய அளவுக்கு இன்னைக்கு நாளினுடைய நிலை அப்படிங்கிறது இருக்கும். கல்வி, கேள்வி, வித்தை, ஞானம் மேம்பட்டு நிற்க வேண்டிய அமைப்பு கன்னிராசி நேயர்களுக்காக உண்டு. கொஞ்சம் கஞ்சத்தனம்ங்கிறதெல்லாம் இல்லாம, தாராளமயம் தண்ணிப்பட்ட பாடுன்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலை. 1000 நிலவே வா சார் ஆமா சார். நீ 1000 சொல்ற. ஆனா 10,000 வருதுன்னு சந்தோஷப்படக்கூடிய தருணம். சந்தோஷமா சந்திரனை வரவேற்க வேண்டிய அமைப்பு. சிவப்பு கம்பள வரவேற்பு. அப்போ அடுத்தவர்களை வரவேற்கிறதும், சிநேகிதர்களுக்கிடையே நல்ல புரிதலுக்கான தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும். எல்லாம் ஆன் டைம் இருக்கும். சார் சந்திரனை வரவேற்கிறதுனா எல்லாம் ஆன் டைமா சார்? நம்ம பிரத்யேகமான உணவு, பிரத்யேகமான சந்திப்பு, பிரத்யேகமான அலுவலக பணி அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டிய அமைப்பு கன்னிராசி நேயர்களுக்காக உண்டு. தடுமாறுற தருணங்கள் நிச்சயம் இருக்காது. அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் காத்திருக்க வேண்டிய அமைப்பு. கால் வெயிட்டிங், ஃபோன் வெயிட்டிங். நானும் இதை டவுன்லோட் பண்ணிட்டே இருக்கேன். லேட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு. இந்த போஸ்ட்போன் பண்றது, மீட்டிங்ஸை போஸ்ட்போன் பண்றது, கான்ஃபரன்ஸை போஸ்ட்போன் பண்றது, அப்பாயின்மெண்ட்ஸை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது. ஆமா சார். டிக்கெட் வெயிட்டிங்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஸ்டேட்டஸ் தெரியல அப்படின்னு. இந்த ஸ்டேட்டஸ் தெரியல, சந்திரன் வரல, எனக்கு கணக்கு புரியல, வரவு செலவு புரியல அப்படின்னு. புரியல, தெரியல, வரல. சந்திரனே உங்க ராசிக்கு வரல. அப்ப நான் உங்களுக்கு ராசி பலன் தரல அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு நாளினுடைய அமைப்பு இருக்கும். காத்திருக்க வேண்டிய அமைப்பு. ஓ சார், என்ன சார் என்ன நீ வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டுட்ட, நான் என்னங்க பண்ணட்டும்? சந்திரன் இன்னைக்கு உங்களை வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டார். துலாம் ராசி நேயர்களே, உறவுக்காக காத்திருப்பது, அழைப்பிதழுக்காக காத்திருப்பது, நம்மளை இன்சல்ட் பண்றாங்க, நம்ம போன்ல கால் பண்ணா திருப்பி கூப்பிட மாட்டேங்கிறாங்க, நமக்கான ரெஸ்பெக்ட் என்ன வருது அப்படிங்கிற கோபம் இன்னைக்கு துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும். சந்திரன் உங்க ராசிக்கு வரட்டும், அதுக்கப்புறமேல் நம்ம மற்ற விஷயத்தெல்லாம் பேசிப்போம். அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் ஃபார்முலா தான். ஆமா சார். ஃபார்முலாவை ரிப்பீட் பண்றதுல நம்ம பெரிய கில்லாடி அப்படின்னு. ஐடியா தெரிஞ்சிருச்சு, பிளான் தெரிஞ்சிருச்சு, பேப்பர் சப்மிஷன்ஸ் எல்லாம் புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ற நிலை இருக்கும். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு. கரெக்டா பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள். சார் அவங்க கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசி காரியம் முடிச்சிட்டேன் அப்படின்னு. கணக்கச்சிதமா காரியத்தை முடித்து விட்டேன்னு சொல்ற நிலை விருச்சிகராசி நேயர்களா இருக்கும். வெறித்தனமான நாளாக இருக்கும். வெற்றி தரக்கூடிய நாளாக இருக்கும். வெறித்தனம், வெற்றித்தனம். அடடா விருச்சிக ராசி வி 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 அப்படின்னு இந்த ட்ரிபிள் வின்னு சொல்ற அளவுக்கு காரியங்கள் நடக்கும். அப்போ எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிற முனைப்பு. பாட்டுடை தலைவன், பாட்டுடை தலைவி. ஓ இங்கிலீஷ் போயிட்டே நீ உட்காந்தினா உன்னை விட நான் ஹைட்டேன்னு எதிரிக்கு பதில் சொல்ல வேண்டிய தருணங்கள் ருச்சிகராசி நேயர்களுக்காக இருக்கும். கடன் அடையிறதோ, வட்டி குறையிறதோ, பட் இன்னைக்கு ரிலாக்ஸான ஒரு டேவா இருக்கும். ஆனால் சேலஞ்சிங்கான டேவாகவும் இருக்கும். ஜெயிக்க போறது நீங்க தானே, அப்ப இன்னைக்கு ரிலாக்ஸ் அண்ட் வெற்றி அப்படின்னு ஒரே வார்த்தையில ருச்சிகராசி நேயர்களுக்காக சொல்லிடலாம். ஒன்னே ஒண்ணு, இந்த பழி வாங்குறேன், இந்த பரான்றேன், இந்த சொன்னதையே சொல்லி காட்டுறேன், அப்போ அவங்க தான் மாட்டிக்கிட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்க, நம்ம பிடிச்சிட்டோம், பட் அதை கொஞ்சம் மறப்போம் மன்னிப்போம்னு இருந்தா ருச்சிகராசி நேயர்களுக்கு நன்மை. அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் ரெக்க 2 தாங்க இல்லை. அரக்க பறக்க அப்ஸ்டர்ஸ், டவுன்ஸ்டர்ஸ், குடவுனு, அந்த ரூமு, இந்த ரூமு. நானும் தேடிக்கிட்டே இருக்கேன். அதை தேடினேன், இதை தேடினேன், இந்த ரிமோட்டை தேடினேன், சார்ஜரை தேடினேன், சார்ஜர் பிளக்கை தேடினேன், சாவியை எங்க வச்சுட்டேன்னு தெரியல கார்த்திக் சார், இந்த இயர்ஃபோனை எங்க வச்சுட்டேன்னு தெரியல அப்படின்னு. இந்த எங்க வச்சேன்னு தெரியலங்கிற தவிப்பு இன்னைக்கு தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். அரக்க பறக்க, டென்ஷன், படபடப்பு, இந்த மாதிரிலாம் ஏதாவது சிறிய பொருளை காணா போட்டுட்டு தேடும்போது அரக்காசம்மா உனக்கு வெல்லம் வாங்கி வைக்கிறேங்கிற வார்த்தையை நீங்க சொல்லுங்க. அந்த சின்ன காணா போன பொருள் உடனே உங்க கையில தெரியும். அது ஒரு ஆயின்மெண்ட்டா இருக்கும், ஒரு டேப்லெட்டா இருக்கும், ஒரு சாவியா இருக்கும், இல்லை ஒரு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணமா இருக்கும், இல்லை கீ செயினா இருக்கும், வண்டி சாவியா இருக்கும், அவசரத்தில் நம்ம தேடக்கூடிய அடையாள அட்டைகளாக கூட இருக்கலாம், பேங்கோட டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டாக கூட இருக்கலாம். அதை தேடி பிடித்து எடுக்க வேண்டிய தருணம். தேடி தேடி தேய்ந்தேனேன்னு சொல்ல வேண்டிய அமைப்பு யாரு? சந்திரன் தானே தேஞ்சு போறாரு. அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மணி மணி மணி. ஆமா சார், ஆமா சார். கூகுள் பே, அக்கௌண்ட் நம்பர், நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ். அச்சோ இந்த மெசேஜை எங்க வச்சேன்னு தெரியலையே அப்படின்னு. அந்த அமௌண்ட் டெபாசிட்டடுங்கிற மெசேஜை பார்த்தா தான் நமக்கு ஹாப்பியா ஃபீல் ஆகுது சார். அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர்டுங்கிற அந்த கூகுள் பே டிக் மார்க்கை பார்த்தா தான் சந்தோஷமா வருது அப்படின்னு. கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. இந்த மனமே பணமேன்னு சொல்ற தருணங்கள். பத்தினி ஒருத்திக்கிட்ட தான் பணம் தோத்து போச்சு அப்படின்னு இந்த கணவன் மனைவி உறவு இடையே பணம்ங்கிற விஷயம் கொஞ்சம் ஒதுங்கி நின்று பந்த பாசத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய தருணங்கள் மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள், செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் ரெஸ்பெக்ட், கௌரவம் காப்பாற்றப்பட வேண்டிய நிலை அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். நடந்தது அந்த நாள், முடிந்ததா பாரதம். மகர ராசி நேயர்களே இன்னைக்கும் ஒவ்வொருத்தர் வீட்லையும்
ஒவ்வொருத்தர் மனசுலையும் ஒரு மகாபாரத போராட்டம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு ராமாயண கதை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதாங்க சின்னதா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை, அண்ணா தம்பிக்குள்ள சண்டை, அண்ணா தம்பிக்குள்ள ஒரு போராட்டம், வாத விவாதம் இது இருந்துகிட்டே தான் இருக்கும். சற்று அதிருப்தியான நாளாக இருந்தாலும் கௌரவம், மதிப்பு, மரியாதை காப்பாற்றப்படும். பெயர் புகழ் பெருமை நிலைநாட்டப்படும். அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஐயா சாமி குறுக்கு வழிகள் வேண்டாம். ஆமாங்க, ஆமாங்க. தப்புனா தப்புன்னு ஒத்துக்கிறேன். இந்த 85 90ங்கிறது 77 80ங்கிறது இந்த மிகைப்படுத்தி பேசுறது, மிகைப்படுத்தி சொல்றது கரெக்டா அக்யூரேட்டா சொல்ல வேணாம். இப்படியா அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாமா? கொஞ்சம் 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 மறைச்சு பேசிக்கலாமா? இந்த மூடி, மறைச்சு அப்படிங்கிற விஷயமெல்லாம் கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும். அடடா! மோடிய மறைக்க முடியாதுங்க. அவர் நம்ம பாரத பிரதமர். மூடி, மறைத்து அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும். லேப், சுகர் லெவல், பிரஷர் அ இந்த லேப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு சின்ன தவிப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி அலர்ஜி சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், ஒற்றை தலைவலி கும்பராசி நேயர்களுக்கு இருக்கும். உங்க ராசியில வீற்றிருக்க ராகு பகவான் இத குடுத்துக்கிட்டே இருப்பார். சந்திரன் உங்களுக்கு இன்னும் கிட்டக்க வரட்டும், நெருங்கி வரட்டும். அதுக்கப்புறம் மத்த விஷயத்தெல்லாம் நம்ம பேசிப்போம். சந்திரனுடைய ஸ்தானமும் அந்த அளவுக்கு பலமாக காணப்படவில்லை. அடுத்து இருக்கிற மீனராசி நேயர்கள பொறுத்தவரை சோம்பேறித்தனம் தான் முதல் எதிரியா இருக்கும். ஆமாங்க, ஆமாங்க. ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஐ அம் வெரி டயர்ட்ன்னு நீங்க சொல்லல. நான் மீன ராசிக்கு ராசி பலன் சொல்லல. அலைச்சல், கழுத்து வலி, முதுகு வலி, காது வலி, பிடரி பகுதி வலிக்குது. அடிவயிறு சம்மந்தப்பட்ட வலி, தொந்தரவு. எங்கேயோ ஒரு பாகம் புடிச்சு வலிக்குது சார். ஒரு மசாஜுக்கு போலாமா? ஒரு விரயம் பண்ணிடலாமா? அப்படின்னு. ஒரு செலவ பண்ணிறலாமான்னு கேட்க வேண்டிய அமைப்பு மீனராசி நேயர்களுக்காக இருக்கும். கூடி கொஞ்சம் எவ்வளோ டென்ஷன், எவ்வளோ பரிதவிப்பு, எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை உடல் அசதி, சோர்வு. ஆமா சார். ரொம்ப டஃப்பான டிராவல் தான் நேத்திக்கு. ரொம்ப கசக்கிட்டாங்க போட்டு அப்படின்னு. அசௌகரியமான பிரயாணத்தை முடித்த அசதி அசௌகரியமான பிரயாணத்தை முடித்த அசதி மீனராசி நேயர்களுக்காக இருக்கும். இப்படி அசதியை கடந்து, அடுத்தவர்களை கடந்து, சற்று சங்கடத்தை கடந்து வர வேண்டிய அமைப்பு மீனராசி நேயர்களுக்காக சந்திரனே சங்கடப்படுறாரு. அப்ப நீங்களும் கொஞ்சம் சங்கடப்பட்டு தான் ஆகணும். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும், நலமும் இந்நாள்ல அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிற ஆதிசங்கரர் மனசுல பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, குரு தத்தாத்திரேயரை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.